Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வடவேணி முருகனுக்கு விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னீர் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே சாயாயாம் பாரிஜாத சேகமசிம்மாசனோபரி ஆசீனம் அம்புதஸ்யாமம் ஆயதாட்சமலங்கிருதம் சந்திராணனம் சதுர்பாகம் ஸ்ரீவத்சாங்கிதபட்சசம் ருக்மணி சத்யபாமாபியாம் சகிதம் நவநீத கிருஷ்ணமாசிரயே. எல்லாம் வல்ல வடபழனி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினால் நடைபெற்று வருகின்ற இந்த வைகாசி விசாக விடையாற்றி கலை நிகழ்ச்சியில் அடியன் இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய பெருமையை உங்கள் மத்தியில் பேசுவதற்கு முன்பாக அடியனை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமணி குடமணி கும்பமணி தமுமணி அகத்தியமாமணி இவருடைய பாதார பிந்தங்களையும் அடியனுடைய குருநாதர் புலவர் திலகம் கீரனவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் மெய்யன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் ஆலயத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய துணை ஆணையர் திரு ஹரிஹரன் மற்றும் திருவாளர் ஆதிமூலம் தக்கார், ஆலய பணியாளர்களாக விளங்கக்கூடிய அலுவலர்களாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய திரு ரவிச்சந்திரன் மற்றும் சுரேந்தர் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸை சார்ந்த சகோதரர் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளருக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய பெருமையை காட்டுகின்ற வகையில் இரு விலங்கு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது முருகன் என்று சொல்கின்ற பொழுது அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்று. அப்போ முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று சொன்னால் பாக்கி இருக்கிற கடவுள்லாம் இங்கிலீஷ் கடவுளா, பிரெஞ்சு கடவுளா, சமஸ்கிருத கடவுளா? அப்போ முருகனையே நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கையில் வேலோடும் வாளோடும் தோன்றிய மூத்த குடியாக இருக்கக்கூடிய தமிழ் குடிமக்கள் அனைவரும் போற்றி வணங்கிய காரணத்தினாலே அந்த முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று சொல்கின்றார்கள் என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதாவது தமிழர்கள் அதிகமாக போற்றி வணங்கிய காரணத்தால் அந்த முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் என்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று சொல்வதற்கு அடிப்படையான மற்றும் ஒரு மிகப்பெரிய காரணம், வலுவான காரணம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய வடிவையே தமிழுக்கு கொடுத்தான் முருகன். தன் வடிவை தனி தமிழுக்கே தந்தான் முருகப்பெருமான் என்ற காரணத்தினால் அந்த முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று அனைவரும் போற்றி வணங்குகின்றார்கள். புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ தமிழில் உயிரெழுத்து எவ்வளவு எவ்வளவுங்க ஐயா? உங்களதான் 12. சபாஷ். தமிழில் உயிரெழுத்து எவ்வளவு என்று சொன்னால் 12. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருக்கரங்கள் எவ்வளவு என்று சொன்னால் 12. ஒரு பழைய பாட்டில் அழகாக சொல்கிறார் பாருங்க, ஈராறு கரங்கள் உயிராக, அதாவது 12 திருக்கரங்களும் உயிரெழுத்தாக,
ஈராறு கரங்கள் உயிராக, தமிழில் மெய்யெழுத்தை வலுவை என்று சொன்னால் 18. இப்போ நுட்பமாக கவனிங்க. முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் 6, ஒரு முகத்திற்கு 2 கண்கள், ஆக 6 முகமும் 12 கண்களும், ஆக 18. என்ன செய்தானா முருகன்? ஈராறு கரங்கள் உயிராக, இலங்கும் ஓர் 6 முகமும் மற்றும் ஈராறு கண்கள் மெய்யாக. அந்த வேல் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, மேலே குறுகலா கீழே அகலமாக இருக்குல்ல. எனவே ஆயுத எழுத்து எப்படி இருக்கு? மேலே ஒரு புள்ளி, கீழே 2 புள்ளி, மேலே குறுகலா கீழே அகலமாக இருக்குல்ல. எனவே வேல் ஆயுதமாக தன் வடிவை தனி தமிழுக்கே தந்தான் முருகப்பெருமான் என்ற காரணத்தால். என்ன ஒரு அழகான அற்புதமான விளக்கம் பாருங்க. ஈராறு கரங்கள் உயிராக, இலங்கும் ஓர் 6 முகமும் மற்றும் ஈராறு கண்கள் மெய்யாக, வேல் ஆயுதமாக தன் வடிவை தனி தமிழுக்கே தந்தான் முருகப்பெருமான் என்ற காரணத்தால் அந்த முருகப்பெருமானை தமிழ்கடவுள் தமிழ்கடவுள் என்று அனைவரும் போற்றி வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? பலமாக தான் தட்டுங்களா, ஒத்தரை தான் தட்டுறாங்க. நச்சுன்னு நல்ல பாயிண்ட் வரப்ப எல்லாரும் தட்டினா தானே எங்களுக்கு குஷியாக இருக்கும். கவனிக்கப்ப அப்படி தன்னுடைய வடிவையே தமிழுக்கு கொடுத்த கடவுள் என்ற காரணத்தினாலே தான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று போற்றி வணங்கப்படுகின்றான். அந்த முருகப்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அடாடா, நம்ம வடபழனி ஆண்டவரை போய் இங்கே தரிசனம் பண்ணுறப்ப மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நின்ற திருக்கோலத்தில் அப்படிங்க காலில் பார்த்தீங்கன்னா பாதணியை அணிந்து கொண்டு, அதாவது காலணியை அணிந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய தோற்றத்தில் அருள் பாலிக்கின்றார் இல்லையா ரவி? இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் புறப்புறப்ப காலில் செருப்பை போட்டுக்கிட்டு உடனடியாக புறப்படுவோம்ல இல்லையா? அந்த மாதிரி முருகன் என்ன செய்கிறானா, வந்து வணங்கக்கூடிய பக்தர்களின் குறையை போக்க வேண்டும் என்பதற்காக, மிக விரைவாக வர வேண்டும் என்பதற்காக காலணியை அணிந்து கொண்டு அவன் தயாராக இருக்கான். கருணை உள்ளத்தோடு நமக்கு கருணையை காட்ட வேண்டும் என்பதற்காக. அவனுடைய கருணை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதாவது வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் ரொம்ப அழகாக குறிப்பிடுகின்றார். முருகப்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை என்று. அதாவது அவனுடைய கருணை மரக்கருணை என்று. மரக்கருணை என்று கருணை 2 வகைப்படும். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. கவனிங்க, அந்த தாய்மார்கள்லாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது காராக்கருணை ஒன்று தானே, இவர் இன்னைக்கு புதுசாக அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இல்லையா? அதாவது அறக்கருணை என்று சொன்னால் செயல் கடுமையாக இருக்கும், முடிவும் கடுமையாக இருக்கும். அதற்கு அறக்கருணை என்று பெயர். மரக்கருணை என்று சொன்னால் செயல் கடுமையாக இருக்கும், முடிவு நன்மையில் முடியும். அதற்கு மரக்கருணை என்று பெயர். அதை அழகா வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற பொழுது, ஈனமங்கே செய்த தாருகனை, 1000 இலக்கம் ஒரு சிங்கமுகனை, எண்ணறிய திரள் பெற்ற சூரனை, மரக்கருணை ஈந்து பணிகொண்டாயே முருகாங்கிறார். எப்படி? மரக்கருணை ஈந்து பணிகொண்டாயே என்று. அப்படி மரக்கருணை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நுட்பமாக கவனிங்க. மரக்கருணை என்று சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால், இப்போ செயல் கடுமை, முடிவு நன்மை, அதுதான் மரக்கருணை என்று நான் சொன்னேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைங்க எல்லாரும் கொஞ்சுவாங்க. வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மாலேருந்து, அதாவது அம்மாக்காரி கொஞ்சுவா, அப்பனையே உரிச்சு வச்சிருக்கு, அப்பனையே உரிச்சு வச்சிருக்குன்னு. அது அப்பனையே உரிச்சு வச்சிருக்கு, அப்பனை உரிக்கல்ல வந்திருக்கு இல்லையா? அப்படி கொஞ்சுவா அந்த குழந்தைய. ஆனால் அந்த குழந்தை ஒரு நாளைக்கு அப்படி காம்பவுண்டு பக்கமாக அப்படி போயிட்டு திரும்பி வர்றப்ப காலில் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு குத்திருச்சு. அந்த சின்ன கண்ணாடி துண்டு குத்தின உடனே அந்த குழந்தை காலை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு கத்திக்கிட்டு வேக வேகமாக வருது. அந்த மாதிரி வர்றப்ப அம்மாக்காரி என்ன செய்யறான், குழந்தைய தூக்கி டக்குன்னு ஒரு மோடால அல்லது ஒரு ஸ்டூலில் உட்காத்தி வச்சு பக்கத்தில் ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து ஒரு மக்கை எடுத்து டெட்டால் எடுத்து அந்த அம்மா அந்த குழந்தையோட காலை சுத்தமாக கழுவிட்டு தான் கழுத்தில் இருக்கிற செயின்லேருந்து சேஃப்டி பின்னை எடுத்து அந்த குழந்தையோட காலில் குத்துவா. அப்படி குத்துறப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், இன்னும் வீல்னு கத்துவான், கத்தாத கத்தாத அப்படின்னுக்கிட்டு அந்த அம்மா குத்துவா.
அப்பங்காரன் பக்கத்தில் வந்து நின்று நீ இந்த மாதிரி குத்தி குத்தி குழந்தைய கொண்டு விடாத அப்படிங்கிறப்ப அவன் உடனே சொல்லுவான், உங்கள் அம்மா இந்த மாதிரி குத்தி குத்தி வளர்க்கலைன்னா குத்துக்கல் மாதிரி என் முன்னாடி நின்று உயிரை வாங்குவீங்களா? கொஞ்சம் அண்டண்ட போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாக்காரி குழந்தை கதற கதற அந்த காலை குத்துறா இல்லையா, அந்த காலை குத்துறப்ப பார்க்கின்ற பொழுது அந்த செயல் கடுமை. ஆஹா, அந்த பின்னால் காலை குத்துறாங்களேன்னு. ஆனால் முடிவு அந்த குழந்தைக்கு நன்மை அல்லவா? அதை போலத்தான் முருகப்பெருமான் சூரபத்மனோடு கடுமையாக போர் செய்தான். செயல் கடுமை, ஆனால் முடிவு நன்மை. ஏன் இன்னைக்கு நம்ம போய் அந்த முருகனை வணங்குறப்ப முருகன் எதன் மீது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான்? மயில் மேலே இல்லையா? அந்த மயிலாக இருப்பது யாரு? சூரபத்மன். நம்ம முருகனை வணங்குறப்ப அந்த மயிலையும் சேர்த்து கும்பிடுறோம் அல்லவா? அந்த முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறப்ப பூவை எடுத்து போடுறப்ப அந்த பூ முருகன் மேலே விழுதோ இல்லையோ மயில் மேலே நிச்சயமாக விழும் அல்லவா? எனவே பகைவனாக இருக்கக்கூடிய சூரபத்மனையும் வணங்கக்கூடிய அளவிற்கு தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய கருணையை செய்த காரணத்தினாலே போர் செய்த செயல் கடுமை. ஆனால் தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டு அருள் செய்தது மிகப்பெரிய கருணை. ஆகையினால் செயல் கடுமை, முடிவு நன்மை என்ற கருத்தின் அடிப்படையில் மரக்கருணை ஈந்தவனை கொண்டாயே முருகா என்றார் வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகள். அந்த முருகப்பெருமானுடைய கருணை மரக்கருணை. நான் இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். நம்ம ராமர் கோவிலுக்கு போகிறோம், ராமரை மட்டும்தான் கும்பிட்றோம். ராவணனை கும்பிட்றோமா? கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறோம், கண்ணனை மட்டும்தான் கும்பிட்றோம். கம்சனை கும்பிட்றோமா? ஆனால் முருகன் கோவிலுக்கு வரப்போ மட்டும் முருகனை கும்பிட்றப்ப முருகனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய மயில் யாரு? சூரபத்மன். அவனையும் சேர்த்து நம்ம வணங்குறோம்ல. ஆகையினால் அந்த முருகப்பெருமான் செய்த கருணை மரக்கருணை என்று குறிப்பிட்டார். இப்போ விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? ஆகையே எனவே அந்த மரக்கருணை ஈந்து பணி கொண்ட முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், முருகப்பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது. அழுத்தம் திருத்தமாக எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு பிறவி எடுத்து திரும்பவும் இந்த கொசுக்கடியிலையும் பவர் கட்லையும் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அதாவது மறுபிறவி எடுக்காத தன்மையை, மறுபிறவி இல்லாத தன்மையை அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கின்றான் என்பதற்கு அற்புதமான ஒரு சான்று, ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன என்று சொன்னால் கவனிக்கணும். கைலாயத்தில் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க தானே, அவங்க அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப தேவர்கள்லாம் வந்தாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல முருகனை பார்த்து ஒரு கும்பிடு, அதுக்கப்புறம் உள்ளார போய் சிவனை பார்த்து ஒரு கும்பிடு. தேவர்களுக்கெல்லாம் தெரியுது தலைவரை கும்பிட்றதுக்கு முன்னாடி தளபதியை கும்பிடணும்னு. யார்? முருகனை. புரியுதா? வந்த தேவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? முருகனை பார்த்து ஒரு கும்பிடு, அதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற சிவனை பார்த்து போய் கும்பிடு. ஆனால் ஒரு ஆள் மட்டும் வந்தான். வந்தவன் என்ன செஞ்சான்? பச்சை புள்ள, நம்ம பார்த்து பிறந்த புள்ள, இவனை நம்ம வணங்கணுமா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். என்ன அர்த்தம்? அவன் உள்ளே போகிறான்னு அர்த்தம். யார் அது? பிரம்மா. கவனிக்கணும், உருவத்தை வச்சு நம்ம எடை போடலாமா? அந்த சூழ்நிலையை வச்சு நம்ம எடை போடலாமா? அதாவது இந்த சமுதாயம் இருக்குல்ல, நம்மளை இப்படியும் போக விடாது, அப்படியும் போக விடாது. எப்படின்னு சொல்லவா? எனக்கு பேர் நாகை முகுந்தன், சொந்த ஊர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் பிறந்ததுலேருந்து என்ன எல்லாருக்கும் தெரியும்.
நான் என்ன செஞ்சேன், ஒரு நாளைக்கு நேராக கிடுக்கிட்டுன்னுட்டு ஃபேமிலியோட நாகப்பட்டினம் போகிறப்ப என்னோடய இன்னோவா காரில் என் ஒய்ஃபு பையன் பொண்ணு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு நேராக கிடுக்கிட்டுன்னு அக்ரஹாரத்தில் எங்கள் வீட்டு வாசலில் போய் நான் காரை நிறுத்தினேன். எப்போதுமே அந்த மாதிரி ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரத்தில் யாராவது புதுசாக கார் வந்துச்சுன்னா எல்லா வீட்டு ஜன்னலையும் திறந்து பார்ப்பாங்க, யார் வந்திருக்கான்னுட்டு. நான் அந்த மாதிரி இறங்கி குடும்பமாக உள்ளே போய்கிட்டு இருக்கிறப்ப தெரியாதா நம்மளுக்கு வாழ்வு என்ன சொல்லுது, வாழ்வு பெருசாக காரில் வந்து இறங்குறான் அப்படின்ட்டு அது கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. இது என் காதில் விழுந்துதா. நான் திரும்பவும் அடுத்த மாதம் அதே நாகப்பட்டினத்துக்கு போகிறப்ப கவனிக்கணும், போன தரமே காரில் வந்து இறங்கினோம். எல்லாரும் வவுத்தரிச்சப்பட்டுக்கிட்டு காருன்னாங்க இந்த ஐயங்காரை பார்த்து. அப்படின்னுட்டு நான் அந்த மாதம் நான் நாகப்பட்டினம் போகிறப்ப ட்ரெயினில் போய் இறங்கி ஒரு ஆட்டோ கூட வச்சுக்காம குடும்பத்தையே கையில் பெட்டியை தூக்கிக்கிட்டு லொங்குன்னு ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு நடந்து போனேன். அதையும் பார்த்துட்டு அந்த ஜனங்க என்ன சொல்லிச்சு, என்னமோ பெருசாக ஊராக போய் சம்பாதிக்கிறான், சன் டிவியில் வேறு பேசிக்கிட்டு இருக்கான், காசு வந்துக்கிட்டு இருக்க எக்கச்சக்கமா பாரு, ஒரு காரில் வந்து இறங்கக்கூடாது, ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு வரக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இப்படி லொங்குன்னு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு உள்ளே போயிடுச்சு. முதல்ல காரில் வந்தப்ப என்ன சொல்லிச்சு, வாழ்வு. இப்போ போகிறப்ப கஞ்ச பிசினாரி அப்படிங்கிறது. கவனிக்கணும், இந்த சமுதாயம் நம்மளை இப்படியும் போக விடாது அப்படியும் போக விடாது அல்லவா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ முருகனை பார்த்த உடனே பிரம்மா என்ன நினைச்சான், நம்ம பார்த்து பிறந்த புள்ள தெரியாதா, இவன் பெருசா அப்படின்னுட்டு அவன் உள்ளே போயிட்டான். உள்ளே போய் சிவனை வணங்கிவிட்டு நேராக கிடுன்னுட்டு பிரம்மா வெளியில் வந்தான். அப்படி வெளியில் வர்றப்ப வீரபாகத்தவர் என்ன செஞ்சார், பக்கத்தில் முருகனை பார்த்து, இவன் போகிறப்பையோ உன்னை வணங்கலை, இப்போ வர்றப்பையோ ஒரு மாதிரியாக வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படி கொளுத்தி போட்டார். உடனே முருகப்பெருமான் என்ன செய்தார், பிரம்மாவை பார்த்து, வாங்க வந்தேன், உன் பேர் என்ன, பிரம்மா, உனக்கு என்ன தொழில், படைப்பு, உனக்கு என்ன தெரியும், வேதம். இப்போ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்குறப்ப நம்ம என்ன கேட்கணும், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணும் இல்லையா. இப்போ ரவியை பார்த்து என்ன பண்ணுறீங்க, நான் டெம்பிளில் இருக்கேன் அப்படிம்பாரு. அப்புறம் போய் நீங்கள் என்ன படிக்கிறீங்க நான் கேட்டால் நல்லா இருக்குமா, ஒரு அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் இப்படி வரான், அவனை பார்த்து என்னப்பா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குமா. அவனை பார்த்து நம்ம என்ன கேட்கணும், நீ என்ன படிக்கிற அப்படின்னு தான் கேட்கணும் இல்லைங்களா. கந்தபுராணம் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, சமுதாயத்தில் உலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதனால் இப்போ பிரம்மாவை பார்த்து அப்படியே முருகப்பெருமான் என்ன செய்தார், உனக்கு என்ன தொழில் அப்படின்னார். படைப்புன்னா, உனக்கு என்ன தெரியும், என்ன நீ படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. என்ன தெரியும்னார், வேதம்னா எங்கே அதை சொல்லு பார்ப்போம்னாரு. சொன்ன உடனே ஓம் ஆரம்பிச்சான். நிறுத்து இப்போ என்னமோ கத்தினிய சத்தம் போட்டிய, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டார். பிரணவம்னா, பிரணவம்னா ஓம், ஓம்னா பிரணவம், பிரணவம்னா ஓம், ஓம்னா பிரணவம். திரும்பி சொன்னதையோ சொல்கிறேன். அதாவது என் பொண்ணு சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், நம்ம மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனோடனே என் பொண்ணு என்னை பார்த்து கேட்டுது, அப்பா இதுக்கு பேர் என்னன்னுச்சு. பீச்சுன்னா அந்த குழந்தைக்கு புரியணும்ல, அதுக்காக கடல், கடல்னா பீச், பீச்சுன்னா கடல், கடல்னா பீச். உடனே குழந்தை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, அப்பன்ட்ட சரக்கு இவ்வளவு தான், அவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால கேள்வியை மாற்றிட்டு குழந்தை என்ன கேட்டது தெரியுமா, அப்பா இங்கே தண்ணியை இவ்வளவு தண்ணியை யார் இங்கே கொட்டினான்னுச்சு.
இந்த தண்ணியை இவ்வளவு தண்ணியை இங்கே யார் கொட்டினா அப்படின்னு கேட்டுதான் நான் உடனே அதுகிட்ட போய் பிக் பேங் தியரி, அதாவது மேகமாகி மழையாகி அதுதான் வந்து ஆறாகி நதியாகி அதுதான் கடல் அப்படின்னு சொன்னால் புரியுமா குழந்தைக்கு? அதனால இந்த குழந்தைக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னு அம்மா உம்மாச்சி கூட்டினார்னு, அதாவது கடவுள் இந்த தண்ணியை கொட்டியிருக்க அப்படின்னு. கடவுள் தண்ணியை கொட்டினார. அப்போ இவ்வளவு தண்ணியை கொட்டினா அந்த கடவுளோட அம்மா கடவுளை அடிக்க மாட்டாளான்னு. கடவுளோட அம்மா கடவுளை அடிக்க மாட்டாளா? ஏண்டா செல்லம்னு, நான் நம்பாத்து ஹாலில் ஒரு டம்ளர் தண்ணியை கொட்டினோன்னு அம்மா கிடுகிடுன்னு ஓடி வந்து என்னை அடித்தா நீ அம்மாட்ட சொல்லுப்பா அப்படின்னுச்சு. அதுக்கு என்ன ஞாபகம், நான் அம்மாவை விட பெரிய ஆளுன்னு. அவள் அம்மாவானதுக்கு அப்புறம் தான் வீட்டில் யார் பெரியவங்கன்னு தெரியும் இல்லையா? இல்லையா? வீட்டில் அம்மா பெரியவங்களா ஐயா பெரியவங்களான்னு அம்மா தானேங்க, இல்லையா ரவி? கவனிங்க. இப்போ அதாவது அந்த கடல் சமுத்திரம் அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அதே மாதிரி இப்போ பிரம்மா என்ன செஞ்சான், ஓம் அப்படின்னா பிரணவம், பிரணவம்னா ஓம். சரி, இவன்கிட்ட கேள்வியை மாற்றுமா? இப்போ ஓம்னு சொன்னீங்க, பிரணவம்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மா என்ன செஞ்சான் தெரியுமா? 8 கண்ணாலிங்க திரு திருன்னு முடிக்கிறான். அவனுக்கு 4 மூஞ்சி, ஒரு மூஞ்சிக்கு 2 கண்ணு. அப்போ 4 மூஞ்சிக்கு 8 கண்ணு இல்லை, 8 கண்ணாலிங்க திரு திருன்னு முடிக்கிறான். யாரு? பிரம்மா. முடிச்ச உடனே முருகப்பெருமான் என்ன செய்தார், அந்த பிரம்மாவோட 4 தலையிலையும் அப்படி குட்டி வீரபாகு பிரம்மாவை பிடிச்சி உள்ள தள்ளுன்ட்டார். பிரம்மாவை பிடிச்சி உள்ள தள்ளு, பிரம்மாவை பிடிச்சி உள்ள தள்ளியாச்சு. கவனிக்கணும், பிரம்மாவை பிடிச்சி உள்ள தள்ளியாச்சு. இந்த 4 தலையிலையும் குட்டினார்ல, அது அருணகிரிநாத பெருமான். அக்கா அக்கா உட்காருக்கா, எழுந்திரிக்காத, 1 மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, புண்ணியம் கேட்டா. பாதியிலே எழுந்திரிச்சா பாவம். பாதியிலே எழுந்திரிச்சா கடவுள் என்ன பண்ணுவான், பாவ கணக்கில் வர வச்சுடுவான். இவங்க சொற்பொழிவில் பாதியிலே எழுந்திரிச்சாங்க அப்படின்ட்டு, புரியுதா? கரெக்டாக 7க்கு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கவனிங்க, ஏன்னா அவங்க ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நுட்பமாக கவனிக்கணும். எப்போதுமே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தோம்னாக்க கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் மரியாதை, அதுதான் தமிழ் கலாச்சாரம், அதுதான் பண்பாடு. ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி பீச்சுக்கு வந்த மாதிரி பாதியில் எழுந்திரிச்சு போகக்கூடாது, புரியுதா? கோவிலுக்கு வர்றது எதுக்கு? சாமி கும்பிட. இப்போ இந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? இது ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் பொருள் தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் கூட இல்லை. வீட்டில் போய் ஆனந்தராகம் பார்க்கணும், எதிர்நீச்சல் பார்க்கணும். வாழ்க்கையே எதிர்நீச்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆனந்தராகமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கோவிலில் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் ஆனந்தமாக இருக்கும். சொற்பொழிவும் முழுசாக இருந்து கேளுங்க. கவனிங்க, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நுட்பமான விஷயம். அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு என்ன பொருள் என்று கேட்ட உடனே பிரம்மா என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு பொருளே நீதாண்டான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுக்கு பொருளே, அதுக்கு அர்த்தமே நீதான். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதிட்டு அவரை பார்த்து கேட்டாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை காமிச்சு இதுக்கு அர்த்தமே இவர் தான். புரியுதா? அதை நம்ம அனுபவத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும், வார்த்தைகளால் புரிஞ்சுக்க முடியாது. எனவே இப்போ அந்த பிரணவத்திற்கு என்ன பொருள் என்று கேட்ட உடனே பிரம்மா என்ன செஞ்சான்? திருன்னு முடிச்சானா? 4 தலையிலையும் அப்படியே முருகப்பெருமான் குட்டினாரா? அதை அருணகிரிநாத பெருமான் 4 சிரமோடு சிகை தூசிப்பட தாளமிடு இளையோனேங்கிறார். எப்படி? 4 சிரமோடு சிகை தூசிப்பட தாளமிடு இளையோனே என்று. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் மனசில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க, நான் பின்னாடி முடிச்சு போட போகிறேன். இப்போ அந்த பிரம்மாவை டக்குன்னு உள்ள தள்ளி விட்டு இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பில் சிவனுக்கு போச்சு. அப்பயும் வாட்ஸ்அப்லாம் உண்டு. வாட்ஸ்அப்னா ஏரில் போகிறதானுங்க. சிவனுக்கு மெசேஜ் போச்சு.
பிரம்மா இம்ப்ரிசன்ட், அதாவது பிரம்மா சிறை அடைக்கப்பட்டார் அப்படின்ன உடனே சிவபெருமான் என்ன செய்தார், தனக்கு எழுத்தாப்பில் இருக்கிற நந்தியம் பெருமானை பார்த்து நீ போய் பிரம்மாவை விடுதலை செய்ய சொன்னேன்னு சொல்லு அப்படின்னார். சொன்ன உடனே நந்தியம்பெருமான் வர்றாரு. அப்படி நந்தியம்பெருமான் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப முருகப்பெருமான் அவரே தன்னுடைய கையில் கமண்டலத்தை வச்சுக்கிட்டு ஜபமாலையை வச்சுக்கிட்டு பிரம்மா மாதிரி அவரே அந்த தொழிலே செய்கிறார், அந்த படைப்பு தொழிலை அவரே செய்கிறார். இப்போ ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டார்னா அந்த அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பை தலைமை அமைச்சராக இருக்கிறவர் அவரே எடுத்துக்கிட்டு செய்வார்ல இல்லையா? அதே மாதிரி தான் பிரம்மாவை நீக்கிவிட்டு அந்த பிரம்மாவினுடைய தொழிலை முருகப்பெருமானை இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது நந்தியம்பெருமான் வந்தார். வந்த நந்தியம்பெருமான் என்ன செய்தார், அப்படியே முருகனை பார்த்து அங்கேருந்தே அப்படி கை ரெண்டையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு முருகா 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 நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை, உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான், நான் இல்லை முருகா நான் இல்லை, உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான், என்ன என்ன என்னன்னா பிரம்மாவை விடுதலை செய்ய சொன்னேன்னு சொல்லு, பிரம்மாவை விடுதலை செய்ய சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு நந்தி ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் முருகப்பெருமான் என்ன செய்தார், வீரபாகு பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் காலியா இருக்கா பாரு, நந்தியை பிடிச்சி உள்ள போடாங்க. பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் காலியா இருக்கா பாரு, நந்தியை பிடிச்சி அங்கே போட்டுட்ட உடனே நந்தியம் பெருமா ரிவர்ஸ்லேயே ஓடி வர்றார். நம்ம இன்னும் 2 நிமிஷம் இருந்தோம்னா இவன் நம்மளையும் பிடிச்சி உள்ள தள்ளிவிடுமா அப்படின்னு ரிவர்ஸ்லிக்கே நந்தியம் பெருமான் ஓடி வந்து நேராக சிவபெருமான்ட்ட நல்ல ஆள்கிட்ட என்ன அனுப்பிச்சையா நீ, நல்ல ஆள்கிட்ட என்ன நீ அனுப்பிச்ச, நான் இன்னும் 2 நிமிஷம் அங்கே இருந்திருந்தேன்னா என்னையும் சேர்த்து பெயிலில் எடுக்க நீ தான் வந்திருக்கணும், உன் புள்ள அப்படி பண்ணிவிட்டான் அப்படின்ன உடனே என்ன செய்வது என்று புரியாமல் சிவபெருமான் என்ன செய்தார், அவரே புறப்பட்டு வந்தார். அவரே புறப்பட்டு வந்து அப்படியே முருகப்பெருமானை பார்த்து பிரம்மாவைன்னு ஆரம்பித்த உடனே சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மாவை விடுதலை பண்ணிவிட்டார். அதாவது சிவன் வந்து அப்படி ஆரம்பித்த அடுத்த நிமிடமே பிரம்மனை முருகப்பெருமான் விடுதலை செய்தார். அப்படியே பிரம்மா வெளியில் வந்தார். வெளியில் வந்த உடனே அந்த பிரம்மனை பார்த்து சிவபெருமான், பாவம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியோ, ரொம்ப துன்பப்பட்டையோ. அடுத்த நிமிடம் பிரம்மா சொன்னா, இறைவா உன் பையன் எனக்கு கொடுத்த தண்டனை தண்டனை அல்ல, எனக்கு இருந்த நான் என்ற அகந்தையை நீக்கி, நான் என்ற ஈகோவை நீக்கி என்னை புனிதனாக்கியது. அதாவது என்னை புனிதனாக்கியதுன்னா வார்த்தையை நுட்பமாக கவனிக்கணும். அதாவது கடவுள் நமக்கு சில சமயம் சில சோதனையை கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடவுளை பார்த்து கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, நான் எவ்வளவு கந்த சஷ்டிக்கு வரேன், எவ்வளவு சஷ்டி விரதம் இருக்கேன், எவ்வளவு விசாகத்துக்கு வந்திருக்கேன், ஆனா எனக்கு நீ இவ்வளவு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிய அப்படிம்பான். இது ஒரு கஷ்டம். கவனிங்க, அந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடவுளை பார்த்து நம்ம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாம, கடவுள் அந்த துன்பத்தை நமக்கு கொடுப்பது எதற்கு என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஈகோ போக வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நான் என்று சொல்லக்கூடிய ஈகோ போகணும். அதற்காகத்தான் கடவுள் நமக்கு ஏதாவது சில சோதனையை கொடுப்பான். ஆனால் சோதனையை கொடுத்தாலும் கடைசியில் நம்மை சாதனையாளனாக மாற்றுவான். அதுதான் முருகனுடைய கருணை. புரிந்ததா? அவன் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். சோதனையை கொடுத்து அந்த துன்பத்திலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வந்து கடைசியில் நம்மை சாதனையாளனாக மாற்றுவான். அதுதான் முருகனுடைய கருணை. இப்போ அதைத்தான் இங்கே பிரம்மா சொன்னான், எனக்கு உன்னுடைய மகன் கொடுத்த தண்டனை ஏதம் அன்று. ஏதம்னா துன்பம் இல்லை. நான் என்னும் அகந்தை வீட்டி, நான் என்று சொல்லக்கூடிய அகந்தையை நீக்கி என்னை புனிதனாக்கியது, என்னை புனிதனாக்கியது என்றான். அப்படி சொன்ன அடுத்த செகண்டு நுட்பமாக கவனிக்கணும். முருகப்பெருமானை பார்த்து சிவபெருமான் என்ன செய்தார்,
முருகா, நீ இப்ப பிரம்மாவை பார்த்து கேட்டீங்க ஓம்ங்கிற வார்த்தைக்கு பொருள், அதற்கு என்ன பொருள், அதற்கு என்ன அர்த்தம்? இப்ப சிவனுக்கு தெரியாததையா சிவன் கேட்கிறாரு? கவனிக்கணும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 வயசு குழந்தை, எல்கேஜி படிக்கிற குழந்தை, தம்பி மைக்கை கம்மி பண்ணாதப்பா, மானிட்டர் நல்ல வையே, என்ன பண்ணப்ப கொஞ்சம் தூக்கு, ஷார்ப்பில் வச்சு மானிட்டர் கொஞ்சம் தூக்கு. அவங்களால சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். கவனிங்க, நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு குறைச்சி விட்டார். நுட்பமாக கவனிங்க. நம்ம வீட்டில் குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நம்ம 2+3 2+3 அப்படின்னு கேட்கணும். நம்மளுக்கு தெரியாதையா கேட்கணும்? இல்லையா? சிவனுக்கு ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியும். ஆனால் 2025 நாம் இந்த நிகழ்ச்சியே வடபழனி ஆண்டவர் கோவிலில் கேட்கிறப்ப இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தத்துவம் என்ன, வாட் வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இட், நம்ம அதை நினைச்சு பார்க்கணும்ல. நுட்பமாக கவனிங்க, ஒரு 15 நிமிஷம் நுட்பமாக கவனிங்க. அதாவது சிவனுக்கு தெரியாததை முருகனிடம் கேட்கவில்லை. இப்பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தார்? அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருள், ஓம் என்றால் அ உ ம, இந்த 3 எழுத்தினுடைய மெய் சேர்ந்தது ஔம், அதுதான் ஓம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3ம் அந்த ஓம் என்பதற்குள்ளே அடக்கம். அதாவது உலக இயக்கம், பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், அதுவே ஓம் என்பதற்குள் அடக்கம். புரியும்படியா சொல்லவா? எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம், புரியும்படியா சொல்லவான்னு. நான் இதை ஒரு 2 மாதம் முன்னாடி லண்டன் ஈஸ்ட்ஹாம் மகாலட்சுமி கோவில், ஏன்னா நான் ஃபாரின்லாம் போயிட்டுருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. லண்டன் ஈஸ்ட்ஹாம் மகாலட்சுமி கோவிலில் நான் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப புரியும்படியாக சொல்லவான்னு கேட்டேன். எழுத்தாப்பில் உட்காந்துருந்த குழந்தை, அங்கிள் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கே புரியலைன்னு இப்போ தான் புரிஞ்சிச்சான்னு கேட்டுச்சு. நான் அந்த மாதிரி இல்லைடா கண்ணு, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை புரியும்படியாக சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, இப்போ அ உ ம இந்த மெய் சேர்ந்தது ஓம்னு சொன்னேன். படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், உலக இயக்கத்திற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம். எப்படி நான் சொல்கிறேன்? ஆ என்ற வார்த்தையை சொல்கிறப்ப நம்முடைய இதழ்கள் விரிகின்றன. ஊ என்ற வார்த்தையை சொல்கின்ற பொழுது நம்முடைய இதழ்கள் குவிகின்றன. ம என்ற சொல்ல வார்த்தையை சொல்கின்ற பொழுது நம்முடைய இதழ்கள் மூடிக்கொள்கின்றன. அந்த ஆன்னு சொல்றப்ப நம்ம உதடு பிரியுதில்லை, அது படைத்தல். ஊ என்று சொல்கின்ற பொழுது நம்ம உதடு குவிகின்றது அல்லவா, அது காத்தல். ம என்று சொல்கின்ற நேரத்தில் நம்ம இதழ்கள் மூடிக்கொள்கின்றன அல்லவா, அது அழித்தல். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற உலக இயக்கம், அது 3மே அந்த ஓம் என்பதற்குள் அடக்கம். எல்லாமே அந்த ஓம் என்பதற்குள் அடக்கம் என்று முருகப்பெருமான் அப்படி தந்தைக்கு அங்கே சொன்ன உடனே கவனிக்கணும், என்ன செய்தார்? இதை அருணகிரிநாத பெருமான் கூட சொல்கின்ற பொழுது, கொன்றை சடையார்க்கு, கொன்றை மாளிகை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனுக்கு கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய, கவனிக்கணும், ஒன்றைன்னா ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருள், ஒன்றை தெரிய. அப்ப என்னாச்சு? அந்த முருகனை தூக்கி சிவபெருமான் என்ன செய்தார்? தன்னுடைய வலது தொடையில உட்காத்தி வச்சு வலது காதில் கேட்டுக்கொண்டிருந்த சிவன் டகார்னு அந்த முருகனை தூக்கி தன்னுடைய இடது தொடையில உட்காத்தி வச்சார். அந்த இடது தொடையில உட்காத்தி வச்ச உடனே கவனிக்கணும், இதையும் அருணகிரிநாதர் பாடுறாரு. சிவனார் மனம் குளிர
உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. வார்த்தையை கவனிக்கணும். சிவனார் மனம் குளிர. சிவனார் மனம் குளிரன்னா என்ன அர்த்தம்? கவனிக்கணும். சிவனார் மனம் குளிரன்னா சிவபெருமானுக்கு அது முன்னாடியே தெரியும். அதனால அதை இன்னொரு தூரம் கேட்குறப்ப அவர் மனசு குளிர்ந்ததான். இப்போ நம்ம டிவியில் ஒரு பாட்டு கேட்குறோங்க, புதுசாக ஒரு பாட்டை கேட்குறப்ப நம்ம அறிவு குளிரும். இப்போ தான் முதல்ல கேட்குறோம்னு. அதே பாட்டை இன்னொரு தூரம் கேட்குறப்ப ஆல்ரெடி வி என்ஜாய்டு தி சாங், முன்னாடியே இந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம் அப்படின்னு மனசு கொள்ளுறோம் அல்லவா? எனவே ஆல்ரெடி நோன், முன்னாடியே தெரிஞ்சது யாருக்கு? சிவனுக்கு. சிவன் தெரியாமல் இப்போ முருகன்ட்ட கேட்கல. அதை நுட்பமாக சொல்கிறார் நம்மளுக்கு. அப்போ சிவனுக்கு தெரிந்தது அதை முருகப்பெருமான் இப்பொழுது சொல்கின்ற பொழுது சிவன் என்ன செஞ்சாராம்? நான் மட்டும் சந்தோஷப்பட்டா போறாது, அம்பாலும் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படணும். காரணம், எப்போதுமே தந்தையை விட தாய்க்குத்தான் குழந்தையின் மடலையை கேட்கின்ற பொழுது அதீத மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? அதை வள்ளுவர் பலமாக தான் தட்டுங்களா, ஒருத்தர் 2 பேர் தான் தட்டுறீங்க. அதை வள்ளுவர் அழகாக சொல்கிறாருல்ல, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சொல்கிறாரா இல்லையா? ஈன்ற பொழுதில். இப்போ ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. இப்போ இந்த காலத்தில் ஆண் என்ன பெண் என்ன இல்லையா? ரெண்டுமே நம்மளை கவனிக்க போகிறதில்ல. நம்மளுக்கு முதியோர் இல்லங்கள் தயாராக இருக்குது, எல்லாம் ஃபாரின் போயிட போகுது. இதில் ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தை என்ன, இது ஒஸ்தியா அது ஒஸ்தியான்னு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஆண் ஒஸ்தியா பெண் ஒஸ்தியான்னு நான் சொல்லுவேன் தூக்கி போடுற எச்ச இலையில் எது வசதி? இன்னும் ரெண்டுமே வெளியில் போயிட போகுது, அது ஃபாரின் போயிட போகுது. நம்மளுக்கு ஓல்டு ஏஜ் ஹோம் தயாராக இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது வசதி அது வசதின்னு ஏன் சொல்லணும் இல்லைங்களா? ஆனாலும் இருந்தாலும் இன்றைக்கி சில பேர் நடைமுறையில் வச்சுருக்காங்க. ஆண் குழந்தைன்னா ஆண் குழந்தை வம்சம் தடைக்க வாரிசு விளங்க, அடுத்த வார்த்தை வேறு சொல்லி தொலைப்பாங்க, அப்பனுக்கும் கொல்லி போட சொல்லலாமா? வம்சம் விளங்க சொன்னாங்க கரெக்டு, வாரிசு தடைக்க சொன்னாங்க கரெக்டு, ஆனால் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லி தரப்பாங்க. இது கரெக்டாக அந்த வேறு விஷயம். கவனிங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு சந்தோஷம் வரும் அம்மாவுக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிற்கணும். அந்த அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிற்கணும் இல்லையா? கடைசி வரைக்கும் நிற்கணும்னா எப்படி இருக்கணும்? அந்த பையன் ஒழுக்கமாக நல்லா படித்து பெரிய நிலைமைக்கு வரணும். சில பேர் வாழ்க்கையில் ஆட்டோ சங்கராக வந்தாலும் வரலாம், ஆதி சங்கராக வந்தாலும் வரலாம் இல்லையா? என்ன சூழ்நிலை எப்படி இருக்கு இல்லையா ரவி? ஆட்டோ சங்கராக வந்தாலும் வரலாம், இல்லை ஆதி சங்கராக வந்தாலும் வரலாம். கவனிங்க, எனவே இப்போ வாழ்க்கையில் நம்ம பெரிய நிலைமைக்கு வரப்ப அறிவுபூர்வமாக அப்படி மேலே வருகின்ற பொழுது அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு பெற்றெடுத்த காலத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அதீத சந்தோஷம் வரும் அல்லவா? அதனால தான் வள்ளுவர் அழகாக சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றே. எனவே அப்போ பிறக்கிறப்ப இருந்த சந்தோஷத்தை விட உங்கள் பையன் ஆஹா இப்படி நல்ல விதமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு ஏக குஷியாக இருக்கும், ஏக சந்தோஷமாக இருக்கும். அதை அந்த தாய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அந்த குழந்தையை தூக்கி முருகப்பெருமானை தூக்கி சிவபெருமான் என்ன செய்தார்? தன்னுடைய இடது தொடையில் உட்காந்து வச்சு இந்த காதில், யார் அம்பாலோட காது இடது பக்கம், அம்பாலோட காது இடது பக்கம் இல்லையா? ஆகையினால் அந்த காதலையும் சொல்லு அப்படின்னு அதைத்தான் அருணகிரிநாத பெருமான் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. அதாவது சிவனார் மனம் குளிர, அதாவது அவர் மனம் குளிரும்படியாக 2 காதிலும் உபதேசம் செய்த இறைவா என்று அப்படி குறிப்பிட்டார் அல்லவா? இப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான், நுட்பமாக கவனிங்க, அந்த முருகனை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது. இதை அருணகிரிநாத பெருமான் அழகா சொல்றாரு.
அருணகிரிநாத பெருமான் அழகா சொல்றாரு. எப்படி என்று சொன்னால், ஒருத்தன் என்ன செஞ்சான், நேரா கிடுக்கிடுன்னு அருணகிரிநாதத்தை வந்தான். அருணகிரிநாதரே, உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான், தொலைஞ்சான்ட்டார். அதாவது பிரம்மா தானங்க நம்மளை பிறக்கிற வரிசையில் எழுதுறது. உன்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான், எழுதினான்னா தொலைஞ்சான். ஏன்? அதாவது பிரம்மாவுக்கு முதல்ல காலில் விலங்க போட்டு முருகன் உள்ள தள்ளினான். அவன் அடியவனாக இருக்கக்கூடிய என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதினதுனால கையில் ஒரு விலங்கு போட்டு, காலில் ஒரு விலங்கு, கையில் ஒரு விலங்கு போட்டு உள்ள தள்ளிடுமா முருகப்பெருமான். அதாவது என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதினான்னா பங்கேருகன், பங்கேருகன்னா பங்கம்னா தாமரை, அதாவது சேரில் இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதிவிட்டான்னா பங்கேருகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தொலை தன் காலில் இட்டது அறிந்தேலனோ. இதை என் இறைவன் அறிந்தான் என்றால் யாரு? தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எம் கோன் அறியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே 2 பங்கு தண்டனைன்னா, அதாவது டபுள் பனிஷ்மெண்ட். ஏன்? முதலில் தன்னை அவமதித்ததற்கு 1 பங்கு தண்டனை. இப்ப அடியவனாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதரை அவமதித்ததற்காக 2 பங்கு தண்டனை, டபுள் பங்கு என்று இரு விலங்கு என்று குறிப்பிட்டார். என்ன அர்த்தம்? முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற. சுரேந்தர் முடிக்க போற உட்காருங்க. மறுபிறவி என்ற சிறை கிடையாது. என்ன அர்த்தம்? இப்போ உள்ள தள்ளினதுனால மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்று அற்புதமாக குறிப்பிட்டார். எனவே முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நமக்கு, அதுவும் இந்த வைகாசி விசாக விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு, வடபழனி ஆண்டவரை வந்து வணங்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நாளும் இன்பம் இன்பம் இன்பம், ஆனந்தம் 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 என்றால் மிக இல்லை என்று தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்காக நிர்வாக பெருமக்களாக அவங்களுக்கு போற்றுதலுக்குரிய திருவாளர்கள் திரு ஹரிஹரன் துணை ஆணையர் மற்றும் ஆதிமூலம் தக்கார், ஆலயத்தை சார்ந்த அலுவலர்களாக விளங்கக்கூடிய சகோதரர்கள் திரு ரவிச்சந்திரன், சுரேந்தர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட ரசிகர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இதனை ஒளிப்பதிவு செய்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸை சார்ந்த அன்பர்களுக்கும் அடியனுடைய நன்றி இணைக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். வெற்றிவேல் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவருக்கு. வைகாசி விசாக விளையாட்டு நிகழ்ச்சியில் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவு செய்த கலைமாமணி நாகை முகுந்தன் அவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறது. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.